மைண்ட் மேப்பிங் படிக்க முடியாத எந்த ஒரு வேகான சப்ஜெக்டையுமே நம்ம ரிலேஷனல் இமேஜஸ் இல்ல மேப்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம்னா அதை படிக்கிறது ஈஸி ஆகும். இப்போ ரொம்ப வேகான ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. இப்போ வேகன் இல்ல சோஷியல் எடுத்துக்கலாம். இப்போ அதுல ஏதோ ஒரு நான் டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த சிங்கிள் டாபிக்கை வந்து ஒரு மெயின் இமேஜ் மாதிரி சென்டர்ல எழுதிட்டு அதுல என்னென்ன ஐடியாலஜிஸ் இருக்கு, ஸ்கீம்ஸ் இருக்கு, அந்த கான்செப்ட்ட சுத்தி என்னென்ன வேற கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத அந்த சென்டர் இமேஜஸ் சுத்தி சின்ன சின்ன இமேஜஸ் மாதிரி நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இது ஒரு ரிலேஷனல் இமேஜ் மாரி நான் ஒரு பெரிய இமேஜா நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அத மனப்பாடம் பண்றது எனக்கு ஈஸியாகும். அத திருப்ப திருப்ப அந்த இமேஜ நான் திருப்பி திருப்பி பார்க்கும்போது, அத பார்த்ததுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட்ட திருப்பி நான் படிக்கும்போது, இல்ல அந்த பர்ட்டிகுலர் டாபிக்க நான் திருப்பி படிக்கும்போது, எனக்கு எல்லாமே ஈஸியா ஞாபகத்துல இருக்கும். ஏன்னா, நான் எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணி வச்சிருக்கேன் மேப் மாதிரி போட்டு. இதான் நம்ம மைண்ட் மேப்பிங்ன்னு சொல்லுவோம். இது இது பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்குன்னு இல்ல. யாரு வேணாலும் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மனப்பாடம் பண்றதுக்கு, இல்ல ப்ரிப்பேர் பண்றதுக்கு கஷ்டப்படுறோம் அப்டின்னா, இந்த மைண்ட் மேப்பிங்ஸ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஆ ஹைரார்கி லெவல்ல பார்க்கணும்னா, ஹை லெவல்ல வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் லெவல்ல டெசிஷன் மேக்கிங்க்கு இது யூஸ் பண்ணிப்பாங்க. அப்டி இல்லாட்டி இந்த பிரசன்டேஷன்ஸ் பண்றதுக்கு, இல்லாட்டி லெக்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த மைண்ட் மேப்பிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. நான் நிர்மலா சிங்கராயர், உங்களோட பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.